ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்றைய பகவத்கீதை உபன்யாசத்தில் வந்து நம்ம 7வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் படித்தோம் இல்லையா? அத்தியாயம் 7 பதம் 18. உதாரஹ சர்வ ஏவைத்தே ஞானி துவாத்மைவ மே பதம் ஆஸ்திதஹ சகியுக்தாத்மா மாமேவானுத்தமம் கதிம். மொழிபெயர்ப்பு தெய்வத்திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னைப் போலவே கருதுகிறேன். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. ஹரி ஓம் தத் சத். ஓம் அக்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சத்ஸ்வரூபம் மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்யாத்ய தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவருந்தா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஸோ கடந்த சில தினங்களாக வந்து நம்ம பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் படிச்சுட்டு வரோம். 7வது அத்தியாயத்திலிருந்து பூர்ணத்தின் ஞானம், பகவானை பற்றிய முழுமையான அறிவை வந்து இந்த அத்தியாயத்தில் பகவான் போதிக்கிறார். பகவான் வந்து எப்படி எல்லாமே அவரே சார்ந்திருக்கு, எதுவுமே எப்படி நூலில் வந்து முத்துக்கள் கோக்கப்பட்டிருக்கிறது மாதிரி எல்லாமே அவரே சார்ந்திருக்கிறார். மத்த பரதரம் நானியத் கிஞ்சித் அஸ்தி தனம் ஜெயா மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகனாயவ. இந்த ஜட உலகத்தில் எதுவுமே அவரின்றி இயங்காது. ஜட சக்தியானாலும் சரி, ஆத்மீக சக்தியானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கிருஷ்ணாவோட சம்பந்தம் இல்லாமல், பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் இயங்காதுன்னு பார்த்தோம். சக்திகள் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். சக்திகளை நம்ம 3 வகையாக பார்த்தோம். பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுடைய பகிரங்க சக்தி, பகவானுடைய நடுத்தர சக்தி, இந்த ஜட உலகம் பகவான்கிட்ட பிரிந்த சக்தி, உயிர்வாழி ஆகிய நம்ம பகவானுடைய நடுத்தர சக்தி, பகவானுடைய ஆத்மீகளோட அந்தரங்க சக்தி. இப்படி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னிருந்து பிரிந்த சக்திகள்னு சொன்னார் பகவான். பூமி ராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்திரே வச்சு அகங்காரம் மிதியமி பிரிண்ணாமி பிரகிருதி அஷ்டதா. ரசோகம் அப்சு கவுந்தி, நீரின் சுயம் நானே, சந்திர சூரிய வெளிச்சமும் நானே, பிரம்மத்துக்கு ஆதாரம் நானே. இப்படி எல்லாமே பகவான் இருந்தால் தொடங்குது. அவர் தான் சர்வ காரணத்துக்கு காரணம். எப்படி சூரியன் பூமியிலேருந்து ரொம்ப தொலைவில் இருந்தாலும் தன் சக்தியின் மூலம் எல்லா பக்கம் வியாபிச்சிருக்கோ, அதுபோல் பகவான் வந்து பிரம்மம், அவருடைய அந்த பரபிரம்மம், அவருடைய இந்த பரபிரம்மம் மூலமாக அவர் தன் உன்னதமான சக்தி மூலமாக எங்கும் வியாபிச்சிருக்கார். அதே சமயத்தில் அவர் முழுமுதற் கடவுள், ஆலயத்திலும் கோயிலையும் இருக்காரு. அவருடைய ஆத்மீக லோகத்திலும் பகவான் அப்படின்னா அவர் எங்கும் வியாபிச்சிருப்பவர். அவர் எல்லா பக்கம் இருக்காரு. கோயிலில் விக்கிரகமாகவும் இருக்கார், அவருடைய ஆத்மீக லோகத்தில் இருக்கார், எல்லா ஹிருதயத்திலையும் பரமாத்மாவும் இருக்கார். இப்படி பகவானுடைய வைபவங்கள், அவர் எப்படி இந்த ஜட உலகத்தை சிருஷ்டிக்கிறாரு, அவர் எப்படி எல்லாம் வந்து எல்லாமே செயல்படுத்திட்டு இருக்காருங்கிறதெல்லாம் பார்த்தோம். எல்லா சக்தியிலும் அவர்கிட்ட உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்தோம். உயிர் வாழியாகிய நாமளும் அவருடைய சக்தி தான் பார்த்தோம். ஆனால் நம்ம எந்த சக்தியோட கட்டுப்பாட்டில் இருக்கோம்? மாயா சக்தி. தைவி ஏஷா குணமயி மம மாயா, என்னுடைய மாயா சக்தி துரத்யா. உயிர்வாழியாகிய நாம் வந்து இந்த ஜட உலகத்தில் வந்த உடனே 3 குணத்தில் பிடிக்கப்படுறோன்னு பார்த்தோம் இல்லையா? சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். 3 குணங்களை மாறி மாறி. குணமயி, குணம்னா கயிறு, கட்டின்றது, கட்டுண்ட வாழ்க்கை, பந்தப்பட்ட வாழ்க்கையில் நம்ம மாட்டின்றோம். தைவி ஏஷா மம மாயா, என்னுடைய மாயா சக்தி. இந்த ஜட உலகமானது பகவானுடைய மாயா சக்தி. வெல்வதுக்கு அவ்வளோ எளிதில்லை, கடினமானது. ஏன்னா அது பகவானுடைய சக்தி. தைவி ஏஷா குணமை மம மாயா துரத்தியாங்கிற கிருஷ்ணா. மாம் ஏவே பிரபத்தியந்தே மாயா மேதாம், யார் என்னை சரணடைகின்றார்களோ அவங்க இதை கலந்துடலாம். இப்போ இந்த உலகத்தில் வந்து பிறந்த உடனே உயிர்வாழிகள் நம்ம இங்கே தோன்றிய உடனே உடல் சம்பந்தமாக நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம். என்னுடைய குடும்பம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய மதம், என்னுடைய இனம், என்னுடைய மொழி, இப்படி நம்ம வந்து என்னுடையது, நான் எனதுங்கிற பொய் அகங்காரம். இந்த பொய் அகங்காரங்கிற மாயையில் நம்ம விழுந்துட்டோம். இந்த ஜட உலகங்கிற மாயையில் இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டு நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலையை நம்ம மறந்து போயிட்டோம். ஆபர்ஷதானாம் ஆத்ம தத்துவம். ஆத்மா பற்றி மறந்தாச்சு, பரமாத்மா பற்றி மறந்தாச்சு. நமக்குள்ள இந்த உடலில் இருக்கிற ஆத்மாவுக்கும் இந்த உடலில் இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கும், இந்த உடலில் 2 ஆத்மா இருக்கு, ஒன்று ஜீவாத்மா, இன்னும் பரமாத்மா. இந்த ஜீவாத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு உள்ள உறவு நம்ம மறந்துட்டோம். இதனால நம்ம 3 குணத்தில் பிடிக்கப்பட்டு ஜட உலகத்தில் மாயின் கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்கோம். இந்த அறியாமையும் பொய் அகங்காரம் தான் நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் காரணம். இந்த ஜட உடல் எடுத்துட்ட உடனே அறியாமையிலும் பொய் அகங்காரத்தில் மாட்டின்றோம் இல்லையா? அதனால தான் அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணா சொன்னார், யாரெல்லாம் அவரை சரணடைய மாட்டாங்க,
ஏன் ஏன் வந்து ஜட உலகத்தில், இந்த பௌதிக உலகத்தில் ஏன் கடவுள்கிட்ட அவ்வளோ சுலபமாக சீக்கிரமாக வரமாட்டேங்கிறாங்க, சரணடைய மாட்டேங்கிறாங்க, பகவான்கிட்ட வரமாட்டேங்கிறாங்க, கோயிலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ண மாட்டேங்கிறாங்க, பகவானை பற்றி கேட்க ஆர்வம் இல்லை. எதனால் எதனால் கிருஷ்ணா அப்படி ஏன் வந்து வரமாட்டேங்கிறாங்க? எதனால் அவங்க பக்தி பண்ணுறதுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்காங்க? யாரெல்லாம் அது பண்ண மாட்டாங்க? அந்த மாதிரி ஏன் கிருஷ்ணா யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு பார்த்தோம். நமாம் துஷ்கிருதோ மூடா பிரபத்தியந்தே நராத்தமா மாயா அபகிருத ஞான ஆசுரியம் பாவம் ஆஸ்ரிதா. இந்த 4 பேர் கிருஷ்ணாவை சரண்டைய மாட்டாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? மூடான்னா கழுத மாதிரி உழைக்கிறவங்க. அத்தியாவசிய தேவைக்காக உழைக்கிறது தப்பு இல்லைன்னு பார்த்தோம் இன்னைக்கு உபன்யாசத்தில் இல்லையா? அந்த 7வது அத்தியாயம் 15வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணா, அத்தியாவசியமான தேவைக்கு உழைக்கிறது தவறு இல்லை. ஆனால் பேராசையினால் அளவுக்கு அதிகமாக உழைக்கணும், நிறைய சொத்து வாயில் நுரத்தள்ளுறவளுக்கு உழைக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்களுடைய தத்துவம் என்னது? செய்யும் தொழிலே தெய்வம். கோயிலுக்கு போக வேண்டாம், சாமி கும்பிட வேண்டாம், அதெல்லாம் கிடையாது. தொழில் தான், செய்கிற தொழிலை வர்ஷிப் பண்ணும். தொழில் பண்ணிக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், கர்மத்தை வந்து சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ கர்ம வினையை அனுபவிக்கணும். கரெக்ட்? அப்போ என்ன ஆயிடுது? மூடர்கள், கழுத மாதிரி உழைக்கிறவங்க, துஷ்கிருதினா கெட்ட குணம் உள்ளவங்க, நல்லவங்க இல்லவங்க. இந்த அசுரத்தன்மை உள்ளவங்க பகவான்கிட்ட வரமாட்டாங்க. யாரு? கழுத மாதிரி உழைக்கிறவங்க மூடா. நராத்தமா, மனிதர்களே ரொம்ப கீழ்நிலையானவங்க, எந்த ஒரு தகுதி இல்லாமல் மனித வாழ்க்கையை துஷ்பிரயோகம் பண்ணுறோம். மது அருந்துறது, மாமிசம் சாப்பிட்றது, தகாத உறவு பண்ணுறது, சூதாடுறது, இந்த மாதிரி பாவகாரியங்கள் செய்கிறவங்க துஷ்கிருதி. 2வது வகை நராத்தமா, அவங்க வரமாட்டாங்க. என்ன இதெல்லாம், இந்த உலகம் அனுபவிக்கிறது தானே, எல்லாம் அனுபவிக்கணும், நல்லா குடிக்கணும், பெண்களோடு ஜாலியாக உல்லாசமாக இருக்கணும், இதுதான் அவங்க வாழ்க்கை, புலன்பு அனுபவிக்கிறது தான். அவங்க மனிதர்களே கடைநிலையானவங்க, நராத்தமா. மாயா அபகிருத ஞானா, அவங்க அறிவு வந்து மாயை அபகரிச்சுன்னு போயிடுது. நிறைய படிச்சிருக்காங்க, பேராசிரியர் பட்டம் வாங்கியிருக்காங்க, டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க, இன்ஜினியர் பட்டம் வாங்கியிருக்காங்க, வக்கீல் படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய படிப்பெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, உடலை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, உலகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, வேறு கிரகங்களை போய் சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க. ஏன் இவங்கெல்லாம் கடவுள்கிட்ட வர மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க அறிவு வந்து மாயை அபகரிச்சுன்னு போயிடுது. நாங்கள் தான் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கோமே, எதுக்கு கோயிலுக்கு வரணும், எதுக்கு கடவுள்கிட்ட வரணும், எதுக்கு நாங்கள் பகவத்கீதை படிக்கணும்? பகவத்கீதை இதிகாச புராணங்கள்லாம் ரொம்ப பழமையானது, அதனால் நாங்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டோம், நாங்கள் சொந்த முயற்சியில் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். அப்படி அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களும் பகவான்கிட்ட வர மாட்டாங்க. ஆசிரியம் பாவம் ஆசிரிதா, நாத்திய கொள்கை உள்ளவங்க, கடவுள் கிடையாது, கடவுளை கற்பிப்பவன் காட்டு முறாண்டி நாத்திகம் பேசுகிறவங்களும் கிருஷ்ணாட்ட சரணடைய மாட்டாங்க. 4 பேர் துஷ்கிருதி. ஆனால் இந்த துஷ்கிருதி கூட பக்தருடைய சங்கம் கிடைச்சா அவன் சுக்கிருதி ஆயிடலாம். சுக்கிருதினா நல்லவங்க. அடுத்த ஸ்லோகத்தில் சொன்னார், முந்தா நேற்று பார்த்தோம் இல்லையா? சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்கிருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஜானீச்ச பரதர்ஷபா. 4 விதமான நல்லவர்கள் என்னை சரணடைவார்கள். பகவானை சரணடைறவங்க நல்லவங்க. உலகத்தில் 2 பேர் தான், அசுரங்க தெய்வங்க. அசுர குணம் உள்ளவங்க, தெய்வீமான குணம் உள்ளவங்க. இப்போ புராணம் என்ன சொல்லுது? விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணத்தில் என்ன இருக்குன்னா, படைப்பின் ஆரம்பத்துலேருந்து இந்த 2 பேரும் இருப்பாங்க. அசுர குணம் உள்ளவங்க இருக்காங்க, தெய்வீமான குணம் உள்ளவங்க இருக்காங்க. துவாமிதா புருஷா லோகே. துவா அப்படின்னா 2 பேர், புருஷான நபர்கள். துவாமிதா புருஷா லோகே தெய்வ ஆசுரே வச்ச. தெய்வீமான கொள்கை உள்ளவங்க, அசுர கொள்கை உள்ளவங்க, 2 கொள்கை உள்ளவங்க இருக்காங்க. யாரு தெய்வீமானவங்க? விஷ்ணு பக்த பவே தெய்வா. யாரு பகவானை சரணடைகிறாங்களோ அவங்க தெய்வீமான குணம் உள்ளவங்க. ஆசுரிய தத்வி பரியா, பகவானை சரணடையாதவங்க அசுரத்தன்மை உள்ளவங்க. அவ்வளோதான், 2 கேட்டகிரி தான். பகவானை சரணடைகிறவங்க தெய்வீமான குணம் உள்ளவங்க, நல்லோர்கள். பகவானை சரணடையாதவங்க தீயோர்கள். அவங்க யாராக வேணாலும் இருக்கலாம், சமுதாயத்தில் அரசியல் தலைவராக இருக்கலாம், சினிமா நடிகராக இருக்கலாம், பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், சமூக சேவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும். ஆனால் அவங்க பகவானை சரணடையிலைன்னா அவங்க அசுரர்கள் தான். அவங்க தேவதை வழிபடக்கூடியவங்களா இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணாட்ட வரல, கிருஷ்ணாவை சரணடையலை அப்படின்னா அவன் அசுரன் தான். அதனால இந்த 2 கேட்டகிரி தான், ஒன்று தெய்வீமான குணம் உள்ளவங்க, அசுர குணம் உள்ளவங்க. அதனால தான் பாகவத் என்ன சொல்லுதுன்னா, யஷாஷ பக்திர் பகவத் அகிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசதே சுரா ஹராவ பக்தஸ்ய குதோ மகத் குணா மனோரசதாவதோ பகி. பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய செய்ய அதில் பக்குவம் ஆக ஆக அந்த பக்தன்ட்ட வந்து எல்லா தேவதைகளுக்குள்ள நல்ல குணம் வந்துடும். 33 கோடி தேவதைகள்கிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த தெய்வீகமான குணங்களை ஒரு பக்தர் இடத்துல வந்துடும். யஷாச பக்திர் பகவத் அகிஞ்சனா, இடையராது தொடர்ந்து கவனமாக ஒரே மனதோட பகவானுக்கு சேவை பண்ணுறவங்க. சர்வை தத்திர சமாசதி சுரா, எல்லா தேவர்கிட்ட உள்ள குணம் வந்துடும். ஹராவ பக்தசி குதோ மகத் குணா,
அப்படி பக்தன் அல்லன்னா பக்தன் இல்லாதவன்ட்ட என்ன குணம் இருக்க போகுது? மனோரத சதாவதோ, மனம் ரதம், மனோரதங்கிற குதிரையில் அவன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்க. மனோரதம் மன கற்பனை குழப்பம் இதில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ரெண்டு கேட்டகரின்னு ஒன்று வந்து தீயோர்கள், இன்னொருத்தர் நல்லவங்க. ஒன்று அசுர குணம் உள்ளவங்க, தெய்வீகமான குணம் உள்ளவங்க. அசுர குணம் உள்ளவங்க பகவானை சரணடைறதில்லை, தெய்வீகமான குணவங்க பகவானை சரணடைகிறாங்க. ஏதோ ஒரு வகையில் பகவான்கிட்ட வர்றாங்க. வறுமையில் கஷ்டப்படுறவங்க, பொருளாதார முன்னேற்றம் வேணும் விரும்புகிறவங்க, கேள்வி அறிவு உள்ளவங்க, தென் ஞானிகள் இல்லையா? நேற்று பார்த்தோம், முந்தா நேற்று. சதுர்விதா பஜதேமாம் ஜனா சுக்ரிதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்ஞாசுர அர்த்தார்த்தி ஞானி சப்பரதர்ஷபா. ஆர்த்தோ அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப வறுமை கஷ்டப்படுறவங்க, துன்பத்தில் இருக்கிறவங்க. ஜிக்ஞாசு கேள்வி அறிவு உடையவங்க, கேள்வி அறிவு உடையவங்க. எனக்கே வயசாகுது, எனக்கே நோய் வருது, நான் ஏன் இறந்து போகிறேன், நான் இறந்துக்கப்புறம் என்ன ஆகும், கடவுள் இருக்காரா இல்லையா, அவர் எப்படி இருக்காரு, எங்கே இருக்காரு, அவர் குரூப் இருக்கா இல்லையா, அவரை பார்க்க முடியுமா, இந்த மாதிரி கேள்வி அறிவு உடையவங்க. தென் ஜிக்ஞாசுன்னா கேள்வி அறிவு. அர்த்தார்த்தி பொருளாதாரம் விரும்புகிறவங்க. தென் ஞானினா முக்தி அடையணும்னு விரும்புகிறவங்க, பிறப்பிறப்புலேருந்து விடுபடணும், மோட்சம் அடையணும்னு விரும்புகிறவங்க. இப்போ இந்த 4 பேரும் நல்ல ஆத்மாக்கள், சுக்ரிதி நல்லவங்க. ஆத்மா, மகாத்மா, துராத்மா. ஆத்மாவை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று மகாத்மா, இன்னும் துராத்மா. துராத்மானா யாரு? முதல்ல சொன்ன 4 பேர் துஷ்கிருதி. மகாத்மானா சுக்ரிதி நல்லவங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு வகையில் பகவான்கிட்ட வராங்க. ஆனால் உள்நோக்கு இருக்கு. உள்நோக்கு என்னது? கஷ்டம் போயிடணும், துன்பத்திலிருந்து விடுபடணும் இல்லையா? நம்மள முக்கால்வாசி பேர் அப்படி தானே வரோம் கோயிலுக்கு. ஏன்னா அப்படி பிரேம பக்தியில் வரோம். அப்படி பகவானை பார்த்துன்னு அப்படி கண்குலேருந்து தண்ணீர் தாரதாரியாக தண்ணீர் வழியுதா, உடம்பெல்லாம் அப்படி மாதிரி குத்திட்டு நிற்குதா, நாவெல்லாம் தொழுது இருக்குதா, உடம்பெல்லாம் நடுங்குதா, இல்லை பகவானை பார்த்து அப்படி அன்பு பொங்கி நம்ம மயங்கி விழுன்றோமா என்ன? ஸோ அந்தளவுக்கு நம்ம பக்தியினுடைய பரவச நிலை இல்லை. அப்போ எதுக்காக பக்தி பண்ணுறோம்? பக்தி இப்போ நம்மள முக்கால்வாசி பேர் பக்தி பண்ணுறது எதுக்காகனா, கஷ்டம் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, வறுமை வரக்கூடாது, ஏழ்மையிலேருந்து விடுபடணும், வறுமையிலேருந்து விடுபடணும் இல்லையா? ஆனால் சமூகரதர் ஏதோ ஒரு வகையில் நம்ம கிருஷ்ணாவை சரண்டராயர். இவங்க நல்லவங்க, ஏதோ ஒரு அட்லீஸ்ட் தேவைக்காவது வேண்டி வர்றாங்களே. ஆரம்பத்தில் தேவையை எதிர்பார்த்து வர்றவங்க. ஆர்த்தோ ஜிக்ஞாசு கேள்வி அறிவு உள்ளவங்க, நிறைய தெரிஞ்சுக்கணும், நம்ம இதிகாச புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, இது உண்மைதானா இப்படின்னு கேள்வி அறிவு உள்ளவங்க. தென் அர்த்தார்த்தி பொருளாதாரம் வேணும், நான் ரொம்ப வசதியாகணும், ரொம்ப வசதியாக வாழணும் அப்படின்னு பொருளாதாரம் விரும்புகிறவங்க. தென் ஞானி முக்தியை விரும்புகிறவங்க. இவங்க 4 பேரும் நல்ல ஆத்மாக்கள். இந்த நல்ல ஆத்மாக்கள் வந்து இந்த 2 ஸ்லோகத்தில் அடுத்தடுத்து சொல்கிறார் கிருஷ்ணா. இந்த 4 பேரும் என்னை சரணடைகிறார்கள், இவங்க நல்லவங்க. அந்த நல்லவங்களில் அடுத்து செலக்ட் பண்ணுறார் கிருஷ்ணா. பகவான் அடுத்து செலக்ட் பண்ணுறாரு. 4 பேர் நல்லவங்க தான், ஆனால் இவங்க பண்ணக்கூடிய பக்தியில் கலப்படம் இருக்குது. இந்த 4 பேர் சரணடைச்சிட்டாங்க, கிருஷ்ணாட்ட வந்துட்டாங்க. கிருஷ்ணா எப்படியாவது என் கஷ்டத்தை போக்கிடு, என் துன்பத்தை போக்கிடுன்னு வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இல்லை கிருஷ்ணா எனக்கு செல்வம் கொடுன்னு வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க. இல்லை பகவான்கிட்ட வந்து எனக்கு கேள்வி கேட்ட தெரிஞ்சுக்கணும், கோயிலில் போய் கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கணும், புஸ்தகம்லாம் வாசித்து தெரிஞ்சுக்கணும், தென் மோட்சம் அடையணும், பிறப்பு வந்து விடுபடணும். இவங்க 4 பேர் நல்லவங்க தான். ஆனால் அதில் ஒரு ஸ்டெப் இன்னும் மேலே போய் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். 17வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ணா. என்ன சொல்கிறாரு? தேசாம் ஞானி நித்தியுக்த ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சமம் அப்பிரியக. இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டு ஈடுபட்டிருப்பவரே சிறந்தவராவார். ஏனென்றால் நான் அவருக்கு மிகவும் பிரியமானவர், அவரும் எனக்கு மிகவும் பிரியமானவர். அப்போ இந்த கலப்படமான பக்தி பண்ணுறவங்க இந்த 4 பேர் படிப்படியாக பக்தருடைய சங்கத்திலிருந்து பக்தி பண்ண அவங்க புனிதமாயிடுறாங்க. அப்போ தூய்மையான பக்தி தொண்டு, பகவானை பற்றிய முழு அறிவோட தூய்மையான பக்தி தொண்டு செய்ய ஆரம்பிக்கும் போது அவங்க பகவானுக்கு மிகவும் பிரியமானவராயிரு. பகவானும் அவங்களுக்கு பிரியமானவங்க, அவங்களுக்கு பகவான் ரொம்ப பிரியமானவராயிரு. இதுதான் பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம். நேற்று துருவ மகாராஜோட கதை பார்த்தோம். இன்னைக்கு துருவ மகாராஜாவது தன் அப்பாவோட மிக உயர்ந்த பதவி அடையணும்னு வந்தார். ஆனால் பகவானை பார்த்தோன்னே திருப்தி அடைஞ்சிட்டார். எனக்கு எது வேணாம், எனக்கு எந்த வரம் வேணாம், பகவானை நீங்கள் கிடைச்சது எனக்கு பெரிய வரம், எனக்கு இன்னும் என்ன வரம் வேணும், எனக்கு எந்த வரம் வேணாம். பட் ஆனால் பகவான் வந்து துருவ மகாராஜ் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். பகவானை தரிசனம் பண்ணி தூய்மையான பக்தி தொண்டு கிடச்சி துருவ மகாராஜ். குருவோடைய கருணையினால, நாரத முனிவருடைய கருணையினால துருவ மகாராஜாவுக்கு தூய்மையான பக்தி தொண்டு கிடைச்சிது. அப்போது அவருக்கு எதுலையுமே பற்றுது, இப்போ பௌதிகத்தில் பற்றுதல் போயிடுத்தவருக்கு. பெரிய செல்வந்தர் ஆகணும், இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கணும், அந்த எண்ணம்லாம் போயிடுத்து தூய்மையான பகவான் மேலே அன்பு வந்துருச்சு. அவர் பக்தி தொண்டுனாலே தூய்மைப்படுத்தக்கூடியது தான். தென் துருவ மகாராஜ் திரும்ப வந்தார், நாட்டுக்கு வந்தார்.
அவங்க அப்பா உத்தான பாதராஜா கொஞ்ச காலத்தில் துருவ மகாராஜா இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி ஆனாலும் துருவ மகாராஜாக்கு அதில் அட்டாச்மெண்ட் கிடையாது, பற்றுதல் இல்லை. வெறுமனே அது ஒரு கடமையாக பகவானுடைய சேவையாக எடுத்துட்டார். பகவான் இப்போ எனக்கு இந்த சேவை கொடுத்துருக்கிறாரு. மன்னர் வந்து பகவானுடைய பக்தராக இருக்கிறதுனால பிரஜைகளும் ரொம்ப சுலபமாக பக்தி பண்ணிடுவாங்க. ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா, ராஜா எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் பிரஜைகளும் இருப்பாங்க. இப்போ மன்னர் கிருஷ்ண பக்தராக இருந்தால் பிரஜைகளும் இயல்பாகவே பக்தி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. துருவ மகாராஜா வந்து ரொம்ப அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்சி பண்ணுறார், ரொம்ப அற்புதமாக ஆட்சி பண்ணுறார். அப்போ ஒரு நாள் துருவ மகாராஜுடைய சகோதரர், துருவ மகாராஜுக்கு 2 அம்மா இருக்காங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஒரு அம்மா பேர் சுனிதி, இன்னொரு அம்மா பேர் சுரிச்சி. சுனித்தியோடைய பையன் தான் துருவ மகாராஜ். அவர் தான் இப்போ உலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கார். சுரிச்சியோட பையன் ஒரு நாள் உத்தமன் காட்டில் வேட்டையாட போயிருந்தார். யாரு? உத்தமன். ஸோ உத்தமன் வேட்டையாட போயிருந்தப்போ யக்ஷர்களால் தாக்கப்பட்டு அவன் இறந்து போயிடுறான். யக்ஷர்கள் அவனை கொன்னுடுறாங்க. சண்டை வந்து உத்தமனை வதம் செய்துடுறாங்க. யார்? யக்ஷர்கள். துருவ மகாராஜுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். தன் சகோதரனை கொண்டவங்களை வந்து தண்டிக்கணும், அவங்களுக்கு சரியான தக்க பாடம் போட்டணும், தண்டனை கொடுக்கறதுக்காக துருவ மகாராஜ் காட்டுக்கு போகிறார். தன்னுடைய ரதத்தை எடுத்துட்டு காட்டில் போய் யக்ஷர்கள் கூட பயங்கரமாக சண்டை போடுறார். இந்த யக்ஷர்கள்ங்கிறவும் சாதாரணமான நபர்கள் கிடையாது. அவங்க வந்து குபேரனுடைய அந்த வம்சத்தில் வரக்கூடியவங்க, குபேரனுடைய பிரஜைகள், சகாக்கள். ஸோ யக்ஷர்கள்னா நம்மளோட பயங்கரமான சக்தி வாய்ந்தவங்க. பூலோகத்தில் உள்ள மனிதர்களை காட்டிலும் தேவலோகத்தில் உள்ள சக்திகள் அதிகம். தேவர்கள், கிண்ணறர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதாரர்கள், யக்ஷர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளோட பல மடங்கு சக்தி அதிகம். மாயமாக தோன்றலாம், மறையலாம், எண்ணற்ற தெய்வீகமான அஸ்திரங்களை கொண்டு தாக்கலாம், ரொம்ப சக்தி படைத்தவங்க. இப்போ இந்த யக்ஷர்கள்லாம் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க துருவ மகாராஜ் கூட. அவங்களுக்கு நிகராக, அந்த யக்ஷர்களுக்கு நிகராக துருவ மகாராஜ் ஃபைட் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு. அவங்களால சமாளிக்க முடியல துருவ மகாராஜ் அப்படி வில்ல எடுத்து அப்படி அம்பு விடுறாரு. அஸ்திரம் எடுத்து அம்பு விடும்போது அம்பு வந்து பல திசைகளில் போய் யக்ஷர்களுடைய தலை கை காலெலாம் வெட்டுது. ஒரு அம்பு எடுத்து அப்படி விட்டார். அப்படி காட்டின் வேகத்துக்கு, மனோ வேகத்துக்கு அந்த அம்பு போய் 8-10 ஆயிரக்கணக்கான அம்புகளால் துருவ மகாராஜ் அஸ்திரங்களால் யக்ஷர்களை தண்டிக்கிறார். இந்த யக்ஷர்களுக்கு புரிஞ்சு போயிடுது துருவ மகாராஜாவை ரொம்ப சுலபமாக ஜெயிக்க முடியாது, ரொம்ப சக்தி வாய்ந்த மன்னராக இருக்கார். அதனால் திடீர்னு அவங்க மாய சக்தியை பயன்படுத்தினாங்க. மாய சக்தியை பயன்படுத்தி திடீர்னு மறைஞ்சிட்டாங்க. அப்படியே மறைஞ்சு ஆகாசில் பெரிய இருள் சூழ்ந்துருச்சு. கருநேர மேகம் போட்டு இருள் சூழ்ந்து மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு கருக்கள் அடிக்கும், கருக்கள் பண்ணும். அந்த மாதிரி கருக்கள் பண்ணி திடீர்னு அவர் மேலே மழை மூத்திரம்லாம் போகிறாங்க. அப்படி ரத்தம் மழையாக பெய்யுது. பெரிய பெரிய பாறைகள் எடுத்து போடுறாங்க, மரங்களை பிடிங்கி வேரோட போடுறாங்க. ஸோ துருவ மகாராஜ் ஒரு தனி நபராக இருந்து அந்த யுத்தத்தில் அதெல்லாம் படித்து பீஸ் ஆகிறார். அவங்க மாயவத்தை என்னெல்லாம் பண்ணுறாங்களோ, பெரிய பெரிய பாறை எடுத்து போடுறாங்க, மரங்கள் எடுத்து போடுறாங்க. அப்படி மழைகள், ரத்தம் மழையாக பொழியுது, பயங்கரமாக காற்று, இடி, மின்னல், நிறைய இல்யூஷன், மாயை வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க, மாயா சக்தி. ஸோ இந்த மாயை மூலமாக துருவ மகாராஜை திணறடிச்சிட்டாங்க அந்த யக்ஷர்கள்லாம். ஒரு சமயத்தில் துருவ மகாராஜனால் அந்த அவங்களுடைய மாயைக்கு எதிராக நிற்க முடியல. ஒரு நாள் ரொம்ப பெரிய சவால் ஆயிடுச்சு. துருவ மகாராஜனால் அவங்கள சமாளிக்க முடியல, அந்த யக்ஷர்களுடைய மாய வித்தையை சமாளிக்க முடியல. துருவ மகாராஜ் தன் மனதில் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டார். அவர் தன் குரு மகாராஜ் சொன்ன மாதிரி, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு பகவான் நாமத்தை தொடர்ந்து உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ பகவானுடைய நாமத்துடைய சக்தியினால, பகவானுடைய கருணையினால இந்த எல்லா மாய சக்தியும் விலகிடுச்சு. துருவ மகாராஜுக்கு அந்த பகவானுடைய அருள், கிருஷ்ணாவுடைய ஆசீர்வாதத்தினால துருவ மகாராஜ் பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து அந்த மாயைகள்லாம் பொடியாக்கிட்டார். துருவ மகாராஜுடைய தூய்மையான பக்தி முன்னாடி மாயா சக்தி நிற்க முடியல. கிருஷ்ணாவுடைய கருணையினால பார்த்தோம் இல்லையா, மம மாயா துரத்யா, என்னுடைய மாய சக்தி வெல்வது எளிதல்ல. மாமேவே பிரபத்தியந்தி மாயா மேதாம் தர், யார் என்னை சரணடைகிறார்களோ அவங்க ரொம்ப சுலமாக கடந்துடலாம். துருவ மகாராஜ் பகவானை மனதில் தியானித்து கொண்டு பகவான் நினச்சிட்டு நாம உச்சரித்ததுனால அந்த யக்ஷர்கள் பண்ண மாயா சக்தி அவர் முன்னாடி நிற்கலை. ஒரு சமயத்தில் எல்லாமே பீஸ் ஆகிட்டார் துருவ மகாராஜ். அடுத்த அஸ்திரங்களாக அப்படி மனோ வேகத்தில் யுத்தம் செய்கிறார். தென் ஒரு கட்டத்தில் யக்ஷர்கள் வந்து உயிருக்கு பயந்து ஓடுற நிலைமை ஆயிடுச்சு. துருவ மகாராஜ் ஒரு தனி நபர். அந்த தனி நபரால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யக்ஷர்கள் அவர் சமாளிக்க முடியல. எண்ணற்ற யக்ஷர்களை கொன்று குவிக்கிறார். ஆயிரக்கணக்கான யக்ஷர்கள் வந்து கொன்று குவிக்கப்படுறாங்க துருவ மகாராஜோடைய
அந்த ஒரு ஒரு திறமையான அந்த யுத்தத்தினால் அவர் ஜெயிக்க முடியல யக்ஷர்களால். ஸோ அந்த நேரத்தில் பிரம்மதேவரும் குபேரனும் வராங்க. 2 பேர் வந்து துருவ மகாராஜ்கிட்ட பேசுகிறாங்க. பிரம்மதேவர் வந்தோடனே துருவ மகாராஜ் அவர் பார்த்தோன்னே 2 பேரும் பார்த்தோன்னு சாஸ்திரம் விழுந்து நமஸ்காரம் செய்கிறார். பிரம்மாவையும் துருவ மகாராஜ் இவரையும் குபேரன். பிரம்மா சொன்னார், துருவா, யாரோ ஒரு 2 யக்ஷர்கள் தவறு பண்ணனால ஒட்டுமொத்த யக்ஷ வம்சத்தையும் தண்டிக்கிறது தப்பு. நீ பவானி பக்தனும் கூட, நீ நேர்மையான சக்கரவர்த்தி, நீ போதுமான அளவுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தாச்சு. ஏற்கனவே அவங்களை நீ தண்டிச்சிட்ட. இனியும் கொண்டு மேற்கொண்டு யக்ஷர்களை கொல்ல வேண்டாம், அவங்கள மன்னிச்சு விட்டுடு. இனி வந்து அவன் தவறு செய்ய மாட்டாங்க. அதனால நீ அவங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் போதும், கொடுத்த தண்டனை போதும், தண்டிச்சது போதும், மன்னிச்சு விட்டுடு. மன்னிச்சு விடுறதா வைஷ்ணவருடைய குணம். நீ பகவானுடைய தூய்மையான பக்தனாக இருக்கிறதுனால நீ அவங்கள மன்னிப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு துருவ மகாராஜ் கேட்டுட்டார். யாரு? பிரம்மதேவ். ஸோ பிரம்மதேவரே நேரில் வந்து கேட்டவொடனே துருவ மகாராஜா யுத்தத்திலிருந்து பின் வாங்கிடுறேன், இனி நான் கொல்ல மாட்டேன், விட்டுறேன். நீங்களே வந்து சொல்லிட்டீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆச்சாரியர், நீங்கள் மிக உன்னதமான தேவர். அங்கேருந்து வந்து நான் ஒரு சாதாரண மனுஷன், நான் பூமியில் இருக்கிறேன், எங்கிட்ட வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பிரம்மாவுடைய வார்த்தையை எடுத்துட்டு ரொம்ப மரியாதையோட துருவ மகாராஜ் யுத்தம் செய்கிறதை நிறுத்திவிடுறார். துருவ மகாராஜ் யுத்தம் செய்து நிறுத்தினதை பார்த்துட்டு குபேரனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. தன்னுடைய வம்சத்தார்களை, தன்னுடைய இனத்தவர்களை, தன்னை சார்ந்தவர்களை, தன்னுடைய உலகவாசிகளை தண்டிக்காமல் விட்டதுக்கு துருவ மகாராஜ் மேலே ரொம்ப திருப்தி அடைச்சிட்டார் குபேரன். குபேரன் கேட்குறார் துருவ மகாராஜ்கிட்ட, துருவா, நீ எவ்வளவு கருணை குணம் உள்ளவன். நாங்கள் வந்து கேட்ட மாதிரத்தில் நீ உடனே ஸ்டாப் பண்ணிட்ட, நிறுத்திட்ட. உன்னுடைய செயல் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. அதனால் உனக்கு என்ன வரம் வேணா கேள், நான் தரேன். நீ என்ன வரம் வேணா கேட்டாலும் தரேன். நான் குபேரன், தேவலோகத்து செல்வத்துக்கு அதிபன். நான் என்கிட்ட அளவிட முடியாத செல்வம் இருக்குது. நீ எவ்வளோ செல்வம் வேணா என்கிட்ட கேட்கலாம். இல்லை, தேவலோக சொத்து பூரா நான் உனக்கு கொடுக்குறேன், என்ன வேணாலும் கேளு, நீ என்ன கேட்டாலும் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். பாருங்கள், குபேரனே நேரில் வந்து செல்வங்களை கொடுக்குறோங்கிற. நம்ம ஆளெல்லாம் செல்வம் கிடைக்கலன்னு இங்கே ஓடிட்டு இருக்கான். ஆனால் பக்தர் வந்து ஒரு தூய்மையான பக்தர், கிருஷ்ணரை பற்றி முழு அன்போட, பக்தியோட, முழு ஞானத்தோட சேவை பண்ணுறது துருவ மகாராஜா இந்த வரம் கேட்டார் குபேரன்ட்ட. என்ன கேட்டார்னா, பிரபு, நீங்கள் ரொம்ப கருணோடு எனக்கு என்ன வரம் வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கீங்க, எனக்கு இந்த வரம் கொடுங்க. நான் எவ்வளோ பிறவி எடுத்தாலும் பகவானுடைய தாமரை பாதங்களை மறக்கவே கூடாது. எப்போ என் ஹிருதயத்தில் பகவானுடைய தாமரை பாதங்களை நான் தாங்கிட்டு இருக்கேன். ஒரு க்ஷணம் கூட நான் மறந்துடக்கூடாது. இந்த ஒரு வரம் கொடுங்க, இது போதும் எனக்கு. இதுதான் மிக உயர்ந்த வரம். துருவ மகாராஜா அந்த வரம் கேட்டோன்னே குபேரனுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பகவான் மேலே ஒரு அன்பு செய்கிறார். அவருக்கு நினச்சிருந்தா செல்வம் மொத்தத்தையும் கேட்டிருக்கலாம், குபேரனுடைய பதவியை கேட்டிருக்கலாம், இல்லை தேவலோக சொத்துக்கள் அனைத்தையும் கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் கேட்டது பகவானுடைய பக்தி தொண்டு, தூய்மையான பகவானுடைய தாமரை பாதங்கள் எப்போ நான் நினைவில் பதிஞ்சிருக்கணும். குபேரன் அப்படியே ஆகட்டும், ததாஸ்து. உன்னுடைய விருப்பப்படியே உன் மனதில் எப்பவும் பகவானுடைய தாமரை பாதங்கள் நீங்காத இடம் பெற்றிருக்கும். நீ எப்பவுமே நீ எப்பவுமே பகவான் 24 மணி நேரம் நீ பகவானுடைய சிந்தனையில் இருப்பாய். உன்னால் பகவானுடைய தாமரை பாதங்களை மறக்க முடியாது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணு. மாதிரி பிரம்மாவும் குபேரனும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. ஸோ எப்படி பக்தி தோண்டு செய்யக்கூடிய பக்தர்கள், துருவ மகாராஜா மிக உன்னதமான பக்தராக திகழ்கிறார். இந்த பக்தர்கள் அவருக்குன்னு ஒரு தனி கிரகத்தையே கொடுத்துட்டார் பகவான், துருவ நட்சத்திரம். இந்த பிரளயம் வந்து உலகமே அழிந்தாலும் அந்த கிரகத்துக்கு அழிவே கிடையாது, நித்தியமானது. அங்கே எப்பவுமே துருவ மகாராஜ் பகவானுக்கு சேவை பண்ணிகிட்டே இருக்கார் 24 மணி நேரம். பட் ஆரம்பத்தில் அவருக்கு தன்னுடைய தந்தையோட மிக உயர்ந்த பதவி அடையணும்னு ஆசை இருந்து, பட் ஆனால் பக்தி தொண்டு அவர் புனிதப்படுத்திடுச்சு. பக்தருடைய சங்கம், ஒரு தூய்மையான பக்தருடைய சங்கம், நாரதருடைய கருணையினால, அவருடைய சங்கத்தினால பக்தி தொண்டு செய்து பகவான் நாமத்தை உச்சாரணம் பண்ணி அவர் மிக உன்னதமான பக்தர் ஆயிட்டார். அந்த மாதிரி பக்தர் எனக்கு பிரியமானவர், நான் அவரை மறப்பதில்லை, அவரும் என்னை மறப்பதில்லை. ரொம்ப அழகாக சொல்கிறார் கிருஷ்ணா. அத்தகைய பக்தர் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவர். இவங்களே இந்த 4 பேரில் யார் வந்து முழுமையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பு தூய்மையான பக்தி ஈடுபடுறவங்க மிகச்சிறந்தவர்கள். அவரும் எனக்கு பிரியமானவர், நானும் அவனுக்கு பிரியமானவன். இந்த இன்னைக்கு ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்? உதாரஹ சர்வே வைத்தே ஞானினத்வைத்வாத்மை மே மதம் ஆஸ்திதஹ சகியுத்தாத்மா மாமேவானுத்தமம் கதிம். இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள் தான். ஆயினும் என்னை பற்றி ஞானத்தில் நிலை பெற்றுள்ளவனை நான் என்னை போலவே கருதுகிறேன்.
பகவான் வந்து தன்னுடைய பக்தனை தனக்கு நிகராக கருதுறார். துருவ மகாராஜாவுக்கு தன்னுடைய வைகுண்டத்துக்கு நிகரான ஒரு கிரகத்தையே கொடுத்துட்டார். துருவ நட்சத்திரம் வைகுண்டத்திலிருந்து குறைஞ்சதில்லை. வைகுண்டத்துக்கு நிகரான ஒரு கிரகத்தை கொடுத்து அதில் ஒரு சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி. பக்தி தொண்டில் நம்ம நிலை பெற்றுட்டோம் அப்படின்னா ஆச்சாரியனுடைய கருணையினால எந்த ஒரு பௌதிக எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெறுமனே குருவை திருப்திப்படுத்தணும், பகவானுக்கு சேவை பண்ணணுங்கிற பக்தி தொண்டில் உறுதியாயிட்டா அதுவே உறுதி, நம்ம கிருஷ்ணாட்ட போயிடுவோம். திரும்ப கிருஷ்ணோட உலகத்துக்கு போயிடலாம். இந்த ஜட கலங்கத்திலிருந்துலாம் விடுபட்டலாம். எப்போ நம்ம வந்து ஜட கலங்கத்திலிருந்து விடுபடுறோமோ, பௌதிக ஆசைகள், காமம், கோபம், பேராசை, பொறாமை, பொய் கௌரவம் இதுலேருந்து விடுபடுறோமோ அப்போ தான் நம்ம பகவானுடைய தாமரை திருவடிகளை அடைய முடியும். அப்படின்னா பக்தி தொழில் நம்ம நிலை பெற்றிருக்கணும். உன்னதமான பக்தி தொழில் நிலை பெற்றிருக்கும் பொழுது தான் நம்ம அவருடைய இடத்துக்கு உறுதியாக போக முடியும். இப்படி துருவ மகாராஜோடைய சரித்திரத்தில் ரொம்ப அழகாக பகவான் நமக்கு காமிக்கிறார். ஒரு பக்தன் வந்து எந்த அளவுக்கு பக்குவமான நிலை அடைய முடியும் பக்தி தொண்டு செய்கிறதுனால. அதே போல் நேற்று திருமலிசை ஆழ்வாருடைய கதையை பார்த்தோம். திருமலிசை ஆழ்வார் வந்து ஆரம்பத்தில் ஒரு சித்தராக இருந்தார், சிவவாக்கியர். என் பேயாழ்வாரோட கருணையினால் மிக உன்னதமான வைஷ்ணவ ஆழ்வார் ஆச்சாரியர், 12 ஆழ்வாரில் ஒருத்தராயிட்டார். எங்கெல்லாம் அவர் போகிறாரோ பகவான் அவர் அடுத்து என்ன செய்கிறாருன்னு பார்த்துட்டே இருக்காராம். அடுத்து ஆழ்வார் என்ன பண்ண போகிறாரு, எங்கே போகிறாரு. ஒரு தடவை திருமலிசை ஆழ்வார் வந்து அவருக்கு ஒரு சீடர் இருந்தார், கணிகண்ணன் ஒரு சீடர், கணிகண்ணன். இந்த கணிகண்ணன் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஒரு நாள் தன் சீடனை பார்க்கறதுக்காக திருமலிசை ஆழ்வார் வர்றாரு, கணிகண்ணனை சந்திக்கிறதுக்காக. கணிகண்ணன் வந்து ராஜா காஞ்சிபுரத்தில் மன்னருடைய சபையில் சேவை பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கார். ஸோ கணிகண்ணன் இருக்கிற அவருடைய ஆசிரமத்துக்கு வந்து அவருடைய வீட்டுக்கு வந்து ஆழ்வார் தங்கியிருக்கார். யார்? திருமலிசை ஆழ்வார். அப்போ ஒரு நாள் அந்த ஆசிரமத்தில் கூட்டி போயிருக்கிற ஒரு வயதான பெண் பகவானுக்கு சேவை பண்ண ரொம்ப வயதாயிருச்சு. ஏறக்குறைய கூணிகள்லாம் விழுந்து உடம்பெல்லாம் வில்லு மாதிரி வளைஞ்சு போய் நடக்க முடியாமல் ரொம்ப வயதாயிருச்சு. சேவை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எழுந்து நடக்கிறதே கஷ்டம். ஆனால் அந்த நிலைமையில கூட ஆசிரமத்தை கூட்டி மெழுகி கோலம் போட்டு சேவை பண்ணுறாங்க. நம்ம உடம்பு நல்லா இருந்தாலே சேவை பண்ண மாட்டோம் இல்லையா? ஆனால் அந்த வயதான பெண்மணி வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுறது, ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணுறது, தென் பகவானுக்கு சேவை பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இப்படி பண்ணி வயது கூட பார்க்கல அவங்க. ஐயோ எனக்கு வயசாகிடுச்சு, என்னால் நடக்க முடியல, நிற்க முடியல, உட்கார முடியல, கண்ணு தெரிய மாட்டேங்குது, அதெல்லாம் நினைக்கல. அவங்க தன் உடலே பொருட்படுத்தலை. நான் இந்த உடலுக்கு நினைக்காம இந்த ஆத்மா வந்து கிருஷ்ணாவுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும். அதுக்கு இந்த உடல் ஒரு தடங்களாக கிடையாது, தடங்களாக இருக்கக்கூடாது. அதனால் உடலால் வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையும் அவங்க பொருட்படுத்திக்கவே இல்லை. நமக்கு ஒரு சின்ன தலைவலினாலே பெட்டு விட்டு எந்திரிக்க மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். இல்லை கோயிலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம், நடந்து போகணும், வெயிலில் போகணும், தலை சுற்றும், எதோ நம்மளாம் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த வயதான பெண்மணி ரொம்ப வயதானவங்க, நடக்கவே முடியாது. ஆனால் அது ஆசிரமத்தை கூட்டி மெழுகி சுத்தம் பண்ணி சேவை பண்ணுறாங்க. ஆழ்வார் பார்த்தாங்க, இந்த பொண்ணுக்கு இந்த அம்மா, இந்த மாதாஜி வயசாகி இவ்வளோ சேவை பண்ணுறாங்களே. அப்போ என்ன பண்ணாங்க? அவங்க வயோதிகம் அவங்களுக்கு பொருளாகவே இல்லை. ஆத்மா வந்து அவ்வளோ உற்சாகமாக சேவை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இவங்க உடல் ஆரோக்கியமாக தான் நல்லா சேவை பண்ணுவாங்கன்னு ஆழ்வார்த்துடைய தவ வலிமையினால அவங்கள அவர் அழகான பொண்ணை மாற்றிடுறாரு, இளம் பெண்ணாக மாற்றிடுறாரு. நல்லா சேவை பண்ணட்டும், உடல் அவங்களுக்கு ஒரு தொந்தரவாக இருக்கக்கூடாது. ஏன்னா திருமலிசை ஆழ்வார் நிறைய அற்புதங்களை பண்ணுவார், நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கார். ஸோ இப்படி அந்த வயதான அம்மாவை இளம் பொண்ணாக மாற்றிட்டார். இளம் பெண்ணாக மாற்றி அவங்க நிறைய கைங்கரியம் பண்ணுறாங்க. வைஷ்ணவர்களுக்கு, பகவானுக்கு இன்னும் ரொம்ப உற்சாகமாக சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் மன்னருக்கு தெரிய வந்தது, திருமலிசை ஆழ்வார் வந்து ஒரு வயதான பாட்டியை ஒரு அழகான பொண்ணாக மாற்றிட்டாரு. அப்போ தன்னையும் வந்து அந்த மாதிரி இளம் வாலிபனாக மாற்றணும். அப்போது தன்னுடைய அரசவையில் சேவை பண்ணக்கூடிய கணிகண்ணனை கூப்பிட்டார். கணிகண்ணன் யார்? திருமலிசை ஆழ்வாரோட சீடர். ஸோ கணிகண்ணனை கூப்பிட்டு சொன்னார், நீ இப்போ குரு மகாராஜ் சொல்லி என்னை ஒரு இளம் வாலிபனாக மாற்ற சொல்லி, அந்த பொண்ணு இளம் பெண்ணாக மாற்றினாங்களே அது மாதிரி என்னையும் மாற்றணும். என் குரு மகாராஜ் வந்து அவர் தன்னுடைய சொந்த விருப்பப்படி செயல்படுறவர், அவர் யாரும் கட்டளையிட முடியாது. மாறாக அவருடைய விருப்பப்படி அவர் செய்கிறவர். அது மட்டும் இல்லை, அந்த பெண்மணி ஆனவள் பகவானுடைய சேவைக்காக அவரை மாற்றினாரே தவிர அரசனுடைய கட்டளைங்கிறதுக்கு அவங்கள மாற்றணும் அவசியம் அவர் கிடையாது. அவர் யாருக்கும் கீழ்பட்டவர் கிடையாது. அவர் பகவானுக்கு மட்டும்தான் கீழ்பட்டவர், பகவானுக்கு மட்டும்தான் அவர் சரணடை, பகவானுக்கு மட்டும்தான் சரணடைவார், பகவானுக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவார். உங்களுக்கு சேவை பண்ண வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. என் ஆச்சாரியனுக்கு உங்களுக்கு சேவை பண்ணணும்,
நீங்கள் உங்கள் புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் இளமையாகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, புலன்பு அனுபவிக்க முடியல, அப்போ ஆழ்வார் வந்து என்னை இளமையாக மாற்றிட்டாருன்னா நான் புலன்பு அனுபவிக்கலாம். ஆனால் ஆச்சாரியன் வந்து அந்த பெண்மணி ஏன் இளமையாக மாற்றினாங்க, அந்த அம்மா இன்னும் நிறைய சேவை பண்ணுவாங்க. அதுக்காக நீங்கள் கேட்குறது புலன்பத்துக்காக. இது என் ஆச்சாரியர் ஒருபோது இது ஒத்துக்க மாட்டார். மன்னருக்கு கோவம் வந்துடும். சரி பரவாயில்ல, உன் ஆச்சாரியனை கூப்பிட்டு என்னை வந்து பாட சொல்லு, என்னை புகழ்ந்து பாட சொல்லு. அப்போ சொன்னார், என் ஆச்சாரியன் வந்து உங்களையெல்லாம் பாட மாட்டார், அவர் பகவானை மட்டும் பட்டு தான் பாடுவார். அப்போ நீ என்னை பற்றி பாடு. நானும் பாட மாட்டேன். நானும் சரி ஆச்சாரியனும் சரி நாராயணனை புகழ்ந்த வாயில நரனை புகழ மாட்டோம். நாராயணுக்கு சேவை பண்ணுவதை தவிர மனிதனுக்கு சேவை பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் மன்னனுக்கு கோவம் வந்துடும். சொன்னார் கணிகண்ணன்ட்ட, நீ இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, ஊரை விட்டு போயிடு, இந்த ஊர்லேயே நான் உன்னை பார்க்கக்கூடாது, நீயும் சரி உன் ஆச்சாரியனும் சரி ஊரை காலி பண்ணிட்டு போங்க, இந்த பக்கமே உங்களை பார்க்கக்கூடாது திட்டிடுறார். இந்த பக்கம் பார்த்தவங்கள அரச தண்டனை. கணிகண்ணன் சொல்கிறார், எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் இங்கே இருக்கணும். நான் கணிகண்ணன் திரும்ப வந்துடுறார். அரசவையிலேருந்து வந்து நேராக ஆசிரமத்துக்கு வந்து ஆச்சாரியன்ட்ட சொல்கிறார், குரு மகாராஜ், இன்னைக்கு மன்னர் வந்து என்கிட்ட 2 விஷயம் கேட்டார், ரெண்டுமே என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்ன கேட்டார்? ஒன்று, அந்த பெண்ணை இளம் பெண்ணாக மாற்றின மாதிரி நீங்கள் வந்து அவரே இளைஞனாக மாற்றணுமா, அதுக்கு நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவர் என் குரு மகாராஜ் அதெல்லாம் செய்ய மாட்டாருன்னு சொன்னேன். ரெண்டாவது, நாராயணன் பாடுற வாயில் அவரை புகழ்ந்து பாட சொன்னார், அதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்போ என்னை ஊரை விட்டு போக சொல்லிட்டாரு, இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நான் கிளம்பணும், ஊரை விட்டு போகணும். ஆச்சாரியன் சொன்னார், திருமலைசி ஆழ்வார், கணிகண்ணா நீ இங்கே இருக்கிறதுனால தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன், நீ இங்கே இல்லைன்னா எனக்கு என்ன வேலை இங்கே, நீ போகிறேன்னா நானும் கூட வரேன், போகலாம் அப்படின்ட்டு. கணிகண்ணன் முன்னாடி போகிறாரு, ஆழ்வார் எழுந்திரிச்சு கிளம்பிட்டார், போகலாம். தென் ஆழ்வார் பெருமாளை பார்த்தார். காஞ்சிபுரத்தில் ஒரு அழகான பெருமாள் கோயில் திவ்ய தேசம் இருக்குது. அப்படியே பாம்பு படுக்கையில் ஆதிசேஷனில் அப்படி பள்ளி கொண்டிருப்பார். பாம்பு படுக்கையை பாய் மாதிரி விரிச்சுட்டு அதில் தான் பகவான் அப்படியே ஒரு கையை வச்சுட்டு அப்படியே சயனம் பண்ணிட்டு இருக்கார். சாந்தாகாரம் புஜக சயனம் புத்பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககரசௌசம் மேகவர்ணம் ஸ்பாங்கம் லக்ஷ்மிகாந்தம் கவலனயம் யோகி கிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணு பவபாயகரம் சர்வலோகைக்கநாதம். அப்படி பகவான் ரொம்ப அற்புதமாக அப்படி ஜபத்தர்ஸ்தான் அப்படி அழகாக இப்படி கைகள்லாம் ஒரு தொடை மேலே வச்சு அது முழங்கால் வரை இருக்க ஒரு கை, இன்னொரு கை இப்படி தலைக்கு சாய்வாக கொடுத்துட்டு அப்படி இந்த பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஆழ்வார் சொன்னார் பெருமாள்கிட்ட, பெருமாளே கணிகண்ணன் போகிறான், நானும் போகிறேன், நீங்கள் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்களும் வாங்க போயிடலாம், நீங்கள் மட்டும் ஏன் இங்கே இருக்கணும். கணிகண்ணன் போகின்றான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியோடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீ உன் பையனாக பாய் சுருட்டிக்கொள். கணிகண்ணன் போகிறான், நானும் போகிறேன், பகவானே நீங்கள் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பாம்பு பாயை சுருட்டிட்டு வந்துடுங்க. பகவான் என்ன பண்ணார், ஆழ்வார் சொன்னோடனே அந்த ஆனந்த சேஷன் இருக்க அனந்தன் ஆதிசேஷனை சுருட்டி அப்படி கக்கத்தில் வச்சுட்டு அவர் பின்னாடி வர்றார். தன் கணிகண்ணன் போகிறாரு, பின்னாடி ஆழ்வார் போகிறாரு, திருமலைசி ஆழ்வார், அவருக்கு பின்னாடி பெருமாள் வர்றார். பெருமாளே போகிறாருன்னா அப்போ நம்ம எங்கே இருக்கணும், லக்ஷ்மி தேவி பூமாதேவி நீலாதேவி அவங்களாம் பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்மி தேவி போகிறத பார்த்தோன்னே மற்ற தேவமார்கள் நினச்சாங்க, காஞ்சி காமாட்சி ஏகாம்பேஸ்வரர், காஞ்சி நிறைய கோயில்கள் இருக்குது. காஞ்சியில், காஞ்சினாலே கோவில் நகரம், எண்ணற்ற கோவில்கள், 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள். இதில் பெருமாள் போறாருன்னதுமே ஆச்சாரியன் போறாரு, பெருமாள் போறாரு, நம்ம எங்க இருந்து என்ன மாதிரி போறோம், எல்லா தேவதைகளும் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி கணிகண்ணன் போறாரு, பின்னாடி ஆழ்வார் திருமசி ஆழ்வார் போறாரு, அவருக்கு பின்னாடி பெருமாள் போறாரு, அவருக்கு பின்னாடி லக்ஷ்மி பூதேவி ஸ்ரீதேவி, அதுக்கப்புறம் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர், இப்படி எல்லா தேவதையும் 33 கோடி தேவதையும் கிளம்பிட்டாங்க பகவான் பின்னாடி. இப்படி காஞ்சிபுரமே சூன்யமாயிடுச்சு, எந்த கோயிலையும் விக்கிரகமே இல்லை, எந்த கோயிலையும் இப்போ பகவானும் இல்லை தேவதைகளும் இல்லை. தென் மக்கள்லாம் பயந்து ஓடி வராங்க, காஞ்சிபுரமே சூன்யமாயிடுச்சு, இருள் சூழ்ந்துருச்சு. ஓடி வந்து மன்னர்கிட்ட சொல்கிறாங்க, மன்னரே நீங்கள் மாபெரும் குற்றம் அழிச்சிட்டீங்க, கணிகண்ணனுக்கு அபராதம் செய்ததுனால எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க. கணிகண்ணன் போகிறாரு, அவரோட ஆச்சாரியர் போகிறாரு, பெருமாள் போயிட்டாரு, எல்லா தேவதை மாதிரி போயிட்டாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் கோயிலில் விக்கிரகங்களே இல்லை, யாருமே இல்லை, போங்க தயவுசெய்து போய் அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அதுக்குள்ளே இந்த பெரிய ஊர்வலம் மாதிரி போகிறாங்க, எல்லா விக்கிரகங்களும் பகவானுடைய அவதாரங்கள், அப்புறம் பகவானுடைய தேவன்மார்கள் எல்லாரும் ஒரு பெரிய ஊர்வலமாக போகிறாங்க. மன்னர் தொடர்ந்து ஓடி வர்றார், பயந்து போய் ஓடி வந்து கடைசியாக ஒரு தேவதைகிட்ட கூப்பிட்றாரு,
பின்னாடி இந்த ஊர்வத்தில் கடைசியாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த தேவதைகிட்ட சொல்கிறாரு, நில்லுங்க நில்லுங்க, போகாதீங்க, காஞ்சிபுரத்தை விட்டு போயிடாதீங்க, தயவுசெய்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த தேவதை சொல்கிறாங்க, முன்னாடி போகிறவங்கன்னா நான் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி உள்ள தேவதைகிட்ட போனார். அவங்க சொன்னாங்க, எனக்கு முன்னாடி போகிற தேவதை போனால் நான் நிற்பேன். இப்படி வந்து 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 கடைசியில் நேராக காமாட்சிகிட்ட வந்தாங்க. காமாட்சி தாயே, நீ ஜெகன்மாதா, நீங்கள் எங்களை விட்டு போகலாமா? நான் போகிறது இருக்கட்டும், என் பிரபு இருந்தால் தான் நான் இருப்பேன். யார் உங்கள் பிரபு? ஏகாம்பரேஸ்வரர். நான் சிவபெருமான்ட்ட மகாதேவர்கிட்ட போனார். மகாதேவர் சொன்னார், பகவான் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, பகவான் இருந்தால் தான் நான் இருப்பேன். தென் பகவான்கிட்ட வந்தார். பகவான்கிட்ட பார்த்து, பகவானே நீங்கள் போகாதீங்க, இருங்க, நான் இருக்கட்டும், என் பக்தன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, நீ என் பக்தனை போக சொல்லிட்டேன், அப்போ நான் இங்கிருந்து என்ன பண்ண போகிறேன்? நானும் அவன் எங்கே இருக்கானோ நான் அங்கே இருப்பேன். பகவான் பக்தன் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பார். என்ன சொன்னார், அவன் என் பக்தன் இருந்தால் தான் நான் இருப்பேன், ஆழ்வார் இல்லாத இடத்துல நான் எப்படி இருப்பேன்? ஆழ்வார் இருக்கு சொல்லி நான் இருக்கேன். நேரம் ஆழ்வார் காலில் போய் விழுந்தார். திருமதி ஆழ்வார்ட்டு, ஆழ்வாரே நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் இருந்தால் தான் பகவான் இருப்பார், பகவான் இருந்தால் மற்ற தேவதைகளாக இருப்பாங்க. ஆழ்வார் சொன்னார், என் சீடன் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, கணிகண்ணன் இருக்கானோ நான் இருக்கேன். நான் நேராக கணிகண்ணன் காலில் போய் விழுந்துட்டார். தப்பு தான் நான் சொன்னது, தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க, இருங்க, என்னை மன்னிச்சிடுங்க. தன் கணிகண்ணன் பார்த்தாரு, வைஷ்ணவர் இல்லையா, மன்னிக்கக்கூடியவர். சரி சரி பரவாயில்ல, நான் போகல. ஆழ்வார்ட்ட சொன்னார், ஆச்சாரியரே, குரு மகாராஜ் நான் போகல, நம்ம இங்கே இருந்துல, அவர் நம்ம பிரார்த்தனை பண்ணுறாரு, நம்மகிட்ட வேண்டி கேட்டுக்கிறாரு, போக வேண்டான்னு, இங்கே இருந்துடலாமா? தென் திருமதி ஆழ்வார் ஆச்சாரியர் சொன்னார், கணிகனா நீங்கள் இருக்கியா? நீ இருப்பினா நானும் இருந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ குரு மகாராஜ் இங்கே இருந்துக்கலாம், காஞ்சிபுரத்துலேயே இருந்துக்கலாம். தென் ஆழ்வார், திருமலிசை ஆழ்வார் பெருமாளை பார்த்து சொன்னார், கணிகண்ணன் போக்கொழிந்தான், கணிகண்ணன் போகிறதில்லை, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரும் பூங்கச்சி மணிவண்ணா துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். ஓ, கணிகண்ணன் போல, நானும் போல, நீ உன் பையனாக பாய் விரித்துக்கொள், நீ பாய் போட்டுக்கோ, போட்டுட்டு படுத்துக்கொண்டேன். பெருமாள் என்ன பண்ணாரு, ஆதிசேஷன் கக்கல்ல வச்சிருந்தாரு இல்லையா, ஆதிசேஷன் சுருட்டி இப்படி கையில் வச்சுட்டு பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தார். அப்படியே பையனாக நான் அந்த சேஷனுடைய பாம்பு விரிச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன், தரிசனம் கொடுத்துட்டேன். தென் பகவான் பாய் விரிச்சு படுத்தோன்னே லக்ஷ்மி தேவி, ஸ்ரீதேவி, பூதேவி எல்லாம் பக்கத்தில் இருந்துட்டாங்க. அவங்கவுங்க தேவதைமார்கள் அவங்கவுங்க ஸ்தலத்துக்கு போயிட்டாங்க. இந்த திருவிழா வந்து இப்போவும் காஞ்சிபுரத்தில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓரிக்கைன்னு ஒரு இடம் இருக்குது காஞ்சிபுரத்தில். ஓரிரவு அங்கே தங்கி இருந்தாங்களாம் எல்லாம். தன் மன்னர் போய் பிரார்த்தனை பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அந்த உற்சவம் இப்பவும் நடத்துவாங்க காஞ்சிபுரத்தில். அதுதான் பெருமாளுக்கு வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர். காஞ்சிபுரம் திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்தில் ஒரு 14 திவ்ய தேசம், 14 பெருமாள் கோயில் இருக்கு. அதில் ஒன்று வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பக்தர் என்ன சொல்றாரு அது செய்கிறாரு. பாயை சுருட்டிட்டு வான்னா கூட வந்துட்டாரு, பாய் விரிச்சுக்கு படுத்துக்கன்னா படுத்துக்கிட்டாரு. அவர் ஆழ்வார் என்னெல்லாம் சொல்றாரு செய்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு பகவானுக்கு பக்தனுக்கு அன்பு பரிமாற்றம். தன் தூய்மையான பக்தியினால எளிமை, பணிவு, அடக்கம், தூய்மை, அன்பு, இதெல்லாம் அவர் பகவானை ஜெயிச்சிடுறாங்க பக்தர்கள். என்ன சொல்றாரு கிருஷ்ணா, என் பக்தனுக்கு என்ன தவிர ஒன்றும் தெரியாது, எனக்கும் அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. என் இதயத்தில் எப்போ அவங்க தான் இருக்காங்க, அவன் இதயத்தில் அப்போ நான் தான் இருக்கேன். என்னால் அவங்கள மறக்க முடியாது, அவங்கள விட முடியாது. அதுவும் பக்தனுக்கு பகவானை விட முடியாது. இந்த மாதிரி பக்திங்கிறது உன்னதமானது, தூய்மையானது, மிகவும் சுவையானது. ஆரம்பத்தில் நம்ம ஏதாவது எதிர்பார்ப்போட வந்தாலும் பக்தருடைய சங்கத்திலிருந்து தொடர்ந்து நல்ல நாமம் ஜெபிச்சு பக்தி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு படிப்படியாக பக்தியில் பக்குவம் ஆகிட்டே வரும். குருவோடைய கருணைகள். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லஜா பீஜா. குரு கிருஷ்ண பிரசாத், குருவோடைய கருணை, கிருஷ்ணாவுடைய கருணை, பக்தி லஜா, பக்திங்கிற விதை கிடைக்குது, பீஜா விதை, அது அப்படியே வளர ஆரம்பிக்கும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய் பக்தி லதா பீஜா. அந்த பக்தி எப்படி வளரும்? தொடர்ந்து நாமும் ஜபிக்கிறதுனால. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னதமான பக்தி செய்யக்கூடிய பக்தர்கள் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவரை விட பிரியமானவர் யாரும் இல்லைன்றார் பகவான். அதனால இந்த 4 பேர்ல செல்வத்தை விரும்புகிறவங்க, துயருற்றவர்கள், கேள்வி அறிவு உள்ளவங்க, ஞானிகள், இவங்கெல்லாம் வந்து பிரபுபாதர் மாதிரி ஒரு உன்னதமான ஆச்சாரியுடைய சங்கத்தில் வரும்பொழுது அவங்களும் படிப்படியாக அந்த பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட்டு, கலப்படமான பக்தியிலிருந்து விடுபட்டு மிக உன்னதமான பக்தர்கள். பௌதிக ஆசைகள்லாம் போயிடும். அப்புறம் நமக்கு பகவான் மேலே தூய்மையான அன்பு. அந்த தூய்மையான அன்பு ஏற்பட்டதுன்னா குருவோடைய கருணையினால நம்ம பகவான்கிட்ட போகிறது உறுதி. என்னை வந்து அடைவது உறுதிங்கிறார் கிருஷ்ணா. கிருஷ்ணா வாக்கு கொடுக்குறார், ஒரு தூய்மையான பக்தன் கட்டாயம் என்னை வந்து அடைவார்.
ஸோ பக்தியில் பக்குவம் அடையிறதுனா நம்ம தொடர்ந்து ஆச்சாரியன் பிரபுபார் சொன்ன நியமங்களை, பிரபுபார் சொன்ன விஷயங்களை அப்படியே கடைபிடித்து குருவுக்கு சந்தோஷப்படுத்தி, குருவுக்கு திருப்திப்படுத்தி சேவை பண்ணிட்டே வரோம்னா நம்மளும் பகவானை அடைஞ்சிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத்.